உருட்டுலயே உருட்டு, உலகமா உருட்டு, முடி கொட்டுறத ஒரு வியாதியா பாக்குற உருட்டு. அதை விட பெரிய உருட்டு, கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் அது ஒரு வியாபாரமா பார்த்து சைக்கிள் கேப்ல செம துட்டடிக்கிற உருட்டு. ஏதோ உரம் போட்டு பயிர் வளர்க்குற மாதிரி வி க்ரோ ஹேர்னு விளம்பரப்படுத்தி மயிர் வளர்க்குற கம்பெனிக்கு ஆரம்பிச்சு நயா பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம உங்க ஆங்ஸைட்டி அண்ட் அறியாமை இந்த ரெண்டை மட்டுமே வச்சு உங்க மண்டையிலேயே டேபிள் சேர் போட்டு உங்க மண்டையில முடி வளருதோ இல்லையோ இவங்க பிசினஸ் அமோகமா வளருது. உண்மை என்னன்னா, முடி கொட்டுறது ஒரு சிம்டம், அதாவது அறிகுறி தான். நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஏற்படுற மாற்றங்களை ஆரம்ப ஸ்டேஜ்லயே காட்டுற ரொம்ப முக்கியமான அறிகுறி இந்த முடி கொட்டுறது. அயன், கால்சியம், விட்டமின் B12, விட்டமின் டி, புரோட்டீன் டெபிஷியன்சியோட முதல் அறிகுறி முடி கொட்டுறது தான். அதே மாதிரி PCOS, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், முக்கியமா தைராய்டு ப்ராப்ளம்ஸ்னு பல ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்தாலும் மற்ற எல்லா சிம்டம்ஸை விட முதல்ல வர்றது முடி கொட்டுறது தான். வட்ட வட்டமா முடி கொட்டுற அலோபேஷியா ஏரியேட்டாங்கிற வட்ட வழுக்கை மென்டல் ஸ்ட்ரெஸ், அதாவது தாங்க முடியாத மன அழுத்தத்தோட முதல் அறிகுறி. சோ இப்ப புரியுதா? ஸ்கின் ஹேர் நெயில் பத்தி தெரிஞ்ச ஒரு தோல் டாக்டர் தான் முடி கொட்டுதுங்கிற அறிகுறி நம்ம உடம்புலையும் மனசுலயும் ஏற்பட்ட எந்த கோளாரோட அறிகுறி அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண முடியும். உள்ள இருக்கிற கோளாறை சரி பண்ணா அதோட அறிகுறியான முடி கொட்டுறது தானா சரியாயிடும். இன்னும் நீங்க இதை புரிஞ்சுக்கலன்னா உங்க மண்டையே கிரவுண்ட் ஆக்கி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணி உங்க மண்டையிலேயே பிளாட் போட்டு பிளாட் கட்டி உங்ககிட்டயே வித்துருவானுங்க.